தம்பி, நான் மலர்ந்த தொப்புள் கொடியின் இன்னொரு பூ. நான் மலர்ந்த தொப்புள் கொடியின் இன்னொரு பூ, என் உதிரத்தின் பங்காளி. வேற்றுருவன் என்றாலும் என் மாற்றுருவன். நான் உண்ட மிச்சப்பாலின் ருசி அறிந்தவன், அதனால் என் பசி அறிந்தவன். என் நாணயத்தின் இன்னொரு பக்கம், துக்கத்தில் என்னை தாங்கும் தூண், என் சக ஊன், என் தம்பி என்று பதிவு செய்திருப்பார். ஒரு அண்ணன் தம்பி உறவு என்பது அவ்வளவு உன்னதமானது. நம்ம வீடுகளில் கூட அந்த அண்ணன் தம்பி உறவுகளை பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சின்ன சம்பவம் உண்டு. ஒரு அம்மா அப்பா 2 பசங்க, ஒரு அண்ணன் ஒரு தம்பி. இந்த அப்பா என்ன பண்ணுவார், வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவார். அண்ணனுக்கு ஒரு சாக்லேட், தம்பிக்கு ஒரு சாக்லேட். இந்த சின்ன பசங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் ஆவலாதி அதிகமா இருக்கும். பழகுன சின்ன பையன் சாக்லேட்டை சாப்பிட்டுருவான். ஆனா இந்த அண்ணன் என்ன பண்ணுவான், மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு போகலாம்னு ஒரு இடத்துல ஒழிச்சு வைப்பான். அண்ணன் அந்த பக்கம் போன உடனே அதையும் எடுத்து சாப்பிடுவான். இது தினந்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் தம்பிக்கு அன்புடைமைன்னு பாடம் வகுப்புல எடுக்கிறாங்க. அண்ணன்கிட்ட வந்து கேட்கிறான், அண்ணே அன்புனா என்னன்னு அப்படின்னு. இந்த அண்ணன் தம்பி கிட்ட சொல்றான், அன்புனா வேற ஒண்ணும் இல்லப்பா, நீ உனக்கு கொடுக்குற சாக்லேட்டை நீ சாப்பிட்டுவ, எனக்காக கொடுக்கப்பட்ட சாக்லேட்டை நான் ஒரு இடத்துல ஒழிச்சு வைப்பேன், நீ தினமும் அதை எடுத்து சாப்பிடுவ. நீ எடுத்துருவன்னு தெரிஞ்சும் அதே இடத்துல ஒழிச்சு வைக்கிறேன் பாத்தியா, அதுதான் அன்பு என்று அந்த அண்ணனாகப்பட்டவன் தன் தம்பி தெரிந்தே தவறு செய்தால் கூட அதை பொறுத்து ஒரு தாயுள்ளத்தோடு மன்னிக்க கூடியவன் தான் ஒரு அண்ணன்.